அக்கா. என்ன டிங்கு இந்த நேரத்துல வந்திருக்க? நீ உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கியாக்கா? ஏன்டா அப்படி கேக்குற? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். போக்கா, நீ சும்மா நடிக்காத என்கிட்ட. நான் வெளிய இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். என்னடா கேட்ட? என்ன ஆச்சுக்கா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீ டைரக்டா அம்மா கிட்ட சொல்லிருக்கா. நான் எத்தனை தடவைடா சொல்றது அவங்க கிட்ட? அவங்க நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் என்னடா பண்றது? அக்கா, இப்ப கூட அம்மா அந்த வரன் கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு எந்த வாக்கும் கொடுக்கல. நாங்க யோசிச்சு சொல்றோம்னு தான் சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருந்தாலும் நீ அம்மா கிட்ட தைரியமா சொல்லிருக்கா. எப்படிடா சொல்றது? அக்கா, நான் உனக்கு கேக்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? என்னடா? நீ யாரையாச்சும் லவ் பண்றியாக்கா? அது தைரியமா சொல்லுக்கா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆமா டிங்கு, என் ஆபீஸ்ல என் கூட வேலை பார்க்குற சூர்யான்னு ஒருத்தரை தான் நான் லவ் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் பண்ணிப்பேன். நீ சொல்ற பையன் நல்ல பையன் தானான்னு உனக்கு நல்லா தெரியுமாக்கா? ஆமாடா, ரொம்ப நல்ல பையன். நீ அவரை பார்த்தா உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சரிக்கா, அப்ப நீ பயப்படாத, தைரியமா இரு. உனக்காக அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். இல்ல டிங்கு, நீ எதுவும் பேச வேணாம். ஏன்க்கா? அவரு இப்ப சிங்கப்பூர் போயிருக்காரு டிங்கு. அவரு ஒரு வாரத்துல திரும்ப வந்துருவாரு. வந்தப்புறம் அவரே வந்து நம்ம வீட்டுல பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது சரிக்கா, அவர் வந்தப்புறம் பேசட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும் எப்படி சமாளிக்கிறது? அதுக்குள்ள அவங்க அந்த வருண் கிட்ட போய் உன்னதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எதுவும் வாக்கு கொடுத்துட கூடாதுல்ல. அப்படி வாக்கு கொடுத்துட்டா அப்புறம் கஷ்டமா போயிரும்க்கா. சரி டிங்கு, அப்ப நாளைக்கே நான் அம்மா கிட்ட சொல்றேன். சரிக்கா, நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அம்மா கிட்ட தெளிவா எடுத்து சொல்லலாம், அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சரிடா, நீ அது எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாக்கா, நான் உன்னை என்னைக்குமே அளவிட மாட்டேன். சரி, இப்ப நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம தூங்கு. சரி டிங்கு, நீயும் போய் தூங்குடா. சரிக்கா. என்ன அக்கா இப்ப கால் பண்றா? அக்கா சொல்லுக்கா, நல்லா இருக்கியா? ஆமாடி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும்க்கா. என்னடி இப்படி சொல்ற? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதை என்னன்னுக்கா சொல்றது? இங்க எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. என்னடி ஆச்சு? நம்ம ஷாலுவோட ஃப்ரெண்டு வருண்னு ஒரு பையன் இருக்காங்க்கா. அந்த பையனாவே வந்து ஷாலுவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன்க்கா. நானும் சரின்னு இவகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். இவ முடியவே முடியாதுன்னு சொல்றா. இப்படி யாரை கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றாக்கா. எனக்கு இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், ஒருவேளை இந்த லவ்வுக்கு இவனு ஏதாவது பண்றலாடி? சேச்சா, அப்படி எல்லாம் இருக்காதுக்கா. அப்படி இருந்திருந்தாலும் அவ தைரியமா சொல்லியிருப்பாளே. நீ கேட்டியாடி அவகிட்ட? இல்லக்கா. ஆமா, நீதான் அவளுக்கு பேசுறதுக்கே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டியே, வேற எப்படி இதெல்லாம் கேட்டிருப்ப? என்னக்கா, நீயும் என் மேலேயே தப்பு சொல்ற? ஏய், நான் அப்படி சொல்லலடி. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் லவ் பண்ணாம இருந்தாதாண்டி ஆச்சரியம். நம்ம ஷாலுவும் ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. நீ அவளை கூப்பிட்டு பொறுமையா கேளு. அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றியாக்கா? ஆமாடி, நான் சொல்ற மாதிரி செய். சரிக்கா, நான் கேட்குறேன். சரிடி, அப்ப நான் வைக்கிறேன். சரிக்கா. அக்கா என்ன இப்படி சொல்றா? ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி இவ யாரையும் லவ் பண்றாளோ? கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் இருக்க கூடாது. ஷாலு, டிங்கு, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அம்மா, இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதான் அக்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஓ, அப்படியா? டிங்கு, நான் அக்காட்ட கொஞ்சம் பேசணும். நீ உள்ள போய் இருந்து படிக்கிறியா? ஒண்ணு வேண்டாம், நான் இங்க இருந்தே படிக்கிறேன். உனக்கு எது பேசணும்னாலும் ஏன் முன்னாடி வச்சு பேசு. டேய், சொன்னா கேளுடா. ஓ முன்னாடி வச்சு பேசுற விஷயம் இல்லை இது. உள்ள போனா போ. உன்னை இதையே சொல்லிருங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாள் என்கிட்ட கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாம தவிப்பீங்க பாருங்க. சரி சரி, அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ போ. ஏய் ஷாலு, என்ன சொல்லு? ஏய், அம்மா மேல கோவமா இருக்கியாடி? இல்ல இல்ல, சொல்லு. அப்போ நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியாடி? நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சரி. ஷாலு, நீ யாரையாச்சும் லவ் பண்றியாடி? ஏய், என்னடி சொல்லு. கடவுளே, அவ எப்படியாவது இல்லைன்னு சொல்லணும். ஆமாம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, என் ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற சூர்யாவை தான் நான் லவ் பண்ணுறேன். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
அடி பாவி, என்னடி இப்படி சொல்லிட்ட? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்டி, எல்லா நம்பிக்கையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியேடி. அம்மா அவர் ரொம்ப நல்லவருமா. நீயா தேடி கண்டுபிடிச்சா கூட அப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டாம்மா. நீ பார்த்தா மட்டும் அவன் நல்லவங்கிறதுல என்னடி உறுதி இருக்கு? அம்மா அவரை பார்த்தா உனக்கும் கண்டிப்பா பிடிக்குமா. அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னை பார்க்க 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒரு பையன் தாம்மா. நான் எப்படி அவன் நல்லவனை நம்புறது? அப்படியெல்லாம் நீ சொல்ற பையனெல்லாம் எங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அம்மா என்னடா? அம்மா தயவு செஞ்சு அக்கா சொல்ற பையனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைமா. அம்மா ஏம்மா இப்படி பண்ற? அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருந்துருவாளா? உங்களுக்கு உங்க பிடிவாதம் தான் முக்கியம் இல்ல? நீங்க நினைக்கிறத சாதிக்கணும். அதுக்கு என் அக்கா அவளுக்கு தான் கிடைச்சா உனக்கு. ஒழுங்கா அக்கா சொல்ற பையனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அக்கா பார்த்தா கண்டிப்பா அது நல்ல பையனா தான் இருக்கும். ஏன் உனக்கு சந்தேகம் இருந்தா நீயும் போய் விசாரி. அதுக்குள்ள என்ன முடியாதுன்னு சொல்ற? இதுவே இப்ப நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தா நீ சம்மதம் சொல்லாம இருப்பியா? டேய் டிங்கு, என்ன பேச்சுடா பேசுற? எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அப்ப என்ன, அக்கா சொல்ற பையனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. என்னடி 2 பேரும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட வந்து பேசுறீங்களோ? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. நீ சூர்யா கிட்ட பேசிப்பாரு, உனக்கும் அவரை கண்டிப்பா பிடிக்கும். சரிடி, அந்த பையன் நல்ல பையனா இருந்தா எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா தாயும் எதை நினைச்சு பயப்படுவாளோ அதை நினைச்சுதான் நானும் பயந்தேன். அவன் நல்ல பையனா இருந்தா நான் சந்தோஷமா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. என்னம்மா சொல்ற? ஆமாடி, அப்பா வரட்டும், நான் அப்பா கிட்ட பேசுறேன் சரியா? ஐ என் செல்ல அம்மா. எனக்கு எப்போதுமே என் பிள்ளைங்க சந்தோஷம் தாண்டி முக்கியம். அம்மா அவரு இப்ப சிங்கப்பூர் போயிருக்காருமா. இன்னும் 1 வாரத்துல திரும்ப வந்துருவாரு. வந்ததும் நம்ம வீட்டுல வந்து அவரே பேசுறேன்னு சொல்லியிருக்காருமா. அப்படியாடி? அப்ப ரொம்ப சந்தோஷம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சரி ஷாலு, நானும் அப்பா வந்ததும் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரிம்மா. சரிம்மா, அப்ப நான் உள்ள போறேன். சரி ஷாலு. டிங்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் பேசலன்னா அம்மா ஓகே சொல்லி இருக்கவே மாட்டாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, எல்லாம் உன் மனசுதான்க்கா. இல்லடா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். நீ சந்தோஷமா இருக்கா, அது போதும் எனக்கு. சரிடா. சரிக்கா, அப்ப நீ உள்ள போ. சரிடா டிங்கு. அம்மா நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீ சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன நீ சொன்னேன்னு சம்மதிச்சனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் மனசுக்கு தோணுச்சு செஞ்சேன். உடனே இந்த பெரிய மனுஷன் சொல்லிதான் எல்லாம் கேட்ட மாதிரி வந்துருவாரு. அட பாவி அம்மாவே, இப்படி சொல்லிட்டியம்மா. அப்ப நான் சொன்னதுக்காக பண்ணலையா? இல்ல இல்ல, நான் யாரும் சொல்லியும் கேட்கிற ஆள் இல்ல. எனக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாதா என்ன? ஆமா ஆமா, அதான் பார்த்தமே கொஞ்சம் முன்னாடி நீ எப்படி சுயமா முடிவெடுத்தேன்னு. என்னடா அங்க சத்தம்? ஒன்னும் இல்ல. அப்ப போ உள்ள. இப்படிதானே அனிதா நேத்தும் ஒரு விஷயம் நடந்து? ஆமாடி. என்ன நடந்துச்சு ஆயிஷா? நேற்று எங்கள் டிஎல் ஆஃபீஸ் வரல ஷாலு. அதனால நேற்று ஈவினிங் ஒரு 4 o'clock அவர் வீட்டில் இருந்துட்டே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. நாங்களும் சரின்னு அட்டன் பண்ணோம். அப்போ அங்கே நடந்த கூத்தை நீ கேட்கணுமே. என்னடி நடந்துச்சு? மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு ஷாலு. திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அங்க பார்த்தா அவர் ஒய்ஃப் கூட ஏதோ சண்டை போல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்றத முழுசா கேளு ஷாலு. நம்மால என்ன பண்ணாரு, அவசரத்துல மீட்டிங்கை மியூட்ல போட மறந்துட்டாரு. அட கடவுளை, அப்புறம் என்னடி ஆச்சு? அங்க நடக்குது 2 பேருக்குள்ள சரியான சண்டை. ஐயையோ. நாங்க எல்லாரும் உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஷாலு. ஆமா ஷாலு, நேற்று பயங்கர சிரிப்பு. நாங்க எல்லாரும் மியூட்ல போட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். ஐயோ பாவண்டி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது தான் அவருக்கே தெரியுது, அடடா மியூட் பண்ண மறந்துட்டேமேனு. அப்புறம் என்னடி சொன்னாரு? அப்புறம் என்ன, அவருக்கு ஒன்றும் ஓடலை. எங்கிட்ட வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு, இங்கே பேசுனது ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு. எங்களால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு நீங்க என்ன ஆயிஷா சொன்னீங்க? நாங்கள் என்ன சொல்றது, ஒரு 2 நிமிஷமா யாரும் பேசவே இல்லை. ஏன்னா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்குது. ஐயையோ பாவண்டி உங்க டிஎல். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் கேட்டாரு, யாராவது இருக்கீங்களான்னு.
தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க, நான் பேசினது ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு. அதுக்கு ஒருத்தன் சொன்னான் பாரு. ஐயோ ஐயோ, அதை கேட்டானா நீ விழுந்து விழுந்து சிரிப்ப. என்னடி சொன்னான்? ஆமாம் சார், நல்லா கேட்டுச்சு. அதுவும் அந்த பூரிக்கட்டையோட சிரிப்பு சத்தம் பயங்கரமா கேட்டுச்சுன்னு சொல்லிட்டாண்டி. அதை கேட்டதும் மனுஷனுக்கு ஒன்றும் ஓடலை, என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே மீட்டிங் ஓவர்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாருடி. ஐயோ பாவண்டி, அந்த மனுஷன் இப்படி அசிங்கப்பட்டுட்டாரே. என்ன இங்க ஒரே சிரிப்பா இருக்கு? ஒன்றும் இல்லை அஸ்வின், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா, சரி சரி. என்ன உங்க கேங்கோட தலைவியை காணோம்? யார சொல்ற? ஓ, ஐஷுவை கேட்குறியா? ஐஷை தான் கேட்குறேன் ஷாலு. எப்பவும் அவ சிரிப்பு சத்தம் தான் எங்கள் கேபின் வரைக்கும் கேட்கும். இன்னைக்கு அவ சவுண்டே காணுமே. ஆமாம் அஸ்வின், அவ தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வரலையே, அப்புறம் எப்படி அவ சிரிப்பு சத்தம் கேட்கும்? என்ன சொல்ற? ஆஃபீஸ் வரலையா? என்னாச்சு ஷாலு அவளுக்கு? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அஸ்வின், அதான் லீவு போட்டுட்டேன்னு சொன்னான். என்னாச்சு ஷாலு? பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைடா, நார்மல் ஃபீவர்னு தான் சொன்னான். ஓகே ஷாலு. சரி அஸ்வின். இப்போல்லாம் நம்ம மனசையே அடிக்கடி ஐஸையே தேடுது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அவள் வீட்டில் போய் பார்த்துட்டு போகலாம். அப்படி போனால் ஒருவேளை தப்பாக நினைப்பாங்களோ? சேச்சா, இல்லை இல்லை, அவங்க அம்மா தான் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்களே. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லலாம். ஆன்ட்டி எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு வேணா பார்க்க வரேன் ஐசு.